எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு கத்திரிக்காய் மசாலா செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு நான் கத்திரிக்காயெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஆகுது. போதும், நான் எடுத்துட்றேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஆகுது. போதும். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் சிம்மில் தான் வச்சுருக்கேன். மூணு தக்காளி அரைச்சி வச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஆகுது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. 4 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலோட பவுட்ரு சேர்க்குறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 கப்பு தண்ணி சேர்த்தேன் நான். கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துடலாம். மூடி போட்டு வேகட்டும். லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஆகுது. கத்திரிக்காய் திருப்பி விடலாம். லோ ஃப்ளேமில் 8 நிமிஷம் ஆகுது. அவ்வளோதான், நான் எடுத்துடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.